चोर राधा जीवन मेघ श्याम मधुसूदन राधे श्याम यदुनन्दना ¡Ahora, muchachos! ಅವಳು ನಿಲವೆಂಬುದೇ ತುಗಳು ಅವಳು ಕಾರ್ಕುಳಲ್ವೆರಿயும் மயிலோ திசையறியாத மேகம் தலையினில் விழுதோ கடவுள் கை கொண்டு எழுத முடியாத கவிஞனின் கற்பனையோ கோதும் விரலாக என் வாழ்வு தேனாடும் நினைவெல்லாம் அவள் தானா தேவை எல்லாம் அவள் தென்றல் முகம்தானா
கண்ணெல்லாம் யூஸ் பண்ணி மாஸ் சீன்ஸ்லலாம் அதுதான் எல்லாத்தையும் சூப்பராக சார். பாட்டி தாத்தா ரவுண்ட் பாட்டி தாத்தாவா இருக்கீங்க. சொல்லுங்க எப்படி இருந்தது? நினைக்கவே இல்லை இப்படி பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட நினைக்கல. பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு விசில் அடிச்சு அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாமா? ஓகே, அப்ப இந்த ரோகுல ஒரு வாட்டி விசில் அடிச்சிடலாம். கார்த்திக் நம்ம ஹீரோயின் இப்பவே வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இதே ஜோஷோட இதே வைபோட சூப்பர். நிறை குறை ஏதாவது அங்கேயே சொல்லிட்டேன். ஆனால் டேரக்டர் வந்து கொஞ்சம் கூட நம்ம ஒரு ஃபேமிலிக்கான சப்ஜெக்ட்டுன்னு எடுக்காமல் ஒரு சினிமா மாதிரி திங்க் பண்ணி 100% பர்ஃபெக்டஸ் கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக நான் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். ரியலி அமேசிங் ஃபீலிங். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கு இவ்வளோ தூரம் அவங்களோட ஆக்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி ரஞ்சித் அவங்களோட ஃபேமிலிக்கு தான் சொல்லணும். நல்ல தாட்டு, அந்த தாட்டுக்கு அவங்களுடைய நல்ல எஃபோர்ட் போட்டிருக்க டேரக்டரும் சரி, அவங்களோட ஒர்க் பண்ண டீமும் சரி, மெயினாக அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கெனிஷா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன். கெனிஷா வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்த இதுலேயே ஒரு பெரிய மெச்சூர்டான வந்து ஆர்டிஸ்ட்னு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இந்த படத்தை வந்து பண்ணியாச்சு. அதுதான் உள்ள சிம்பிள். இது டைட்டில் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், சீஸ் த டே அப்படின்னு. ஓகே. ஸோ இந்த டைட்டில் கேட்கும் போதே வந்து படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம்னால வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கல. பட் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எஃபோர்ட் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, டேரக்டராக இருக்கட்டும் இல்லை கெனிஷா இருக்கட்டும், இவங்க யாருமே இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல முடியாது. டேரக்டர் பற்றி தெரியல, மேபி அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட எடுத்திருக்கலாம். பட் கண்டிப்பாக தெரியும் கெனிஷாக்கு தான் ஃபர்ஸ்ட் மூவிட்டு. பட் ரொம்ப ரொம்ப நல்ல எஃபர்ட். அதுவும் ஒரு 12 days ஷூட் பண்ணான்னு சொல்கிறாங்க. 12 days ஷூட்டுங்கிறது வந்து வெரி ஷார்ட் அப்படின்னு. ஏன்னா இன்டோர் இருக்குது, அவுட்டோர் இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, டான்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப லைக் நான் என்ன சொல்லுவேன், ஒரு அந்த பொண்ணோட ஆக்டிங் ஒரு ஸ்டைலு ஸ்வாக் அதெல்லாம் பார்க்க. அப்போ இவ்வளோ தூரம் பண்ணணும்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய எஃபோர்ட் இருந்திருக்கும். கண்டிப்பாக சிங்கப்புலி சார் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. மூவியோட ஒரு பில்லர் மாதிரி அவர் இருக்காரு. பட் ஆனால் அவரை தாண்டி இருக்க எல்லா ஆர்ட்ஸுமே ரொம்ப ரிலீஸ்டான ஸ்டோரி. ரொம்ப ஓகே, டைம் லூப் நம்ம மூவி பார்த்துருக்கோம். பட் நிறைய சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேமை சொல்லி அதில் இருக்க ஒரு மூவை ரிலேட் பண்ணி மூவியை கொண்டு போகிறது, இந்த ஐடியாலஜி எல்லாமே வந்து ஒரு டேரக்டரோட விஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவருக்கு நல்ல ஃபியூச்சர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதை விட கெனிஷா கூட ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன்.